ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம அக்கா வீட்டில் என்னென்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம திருவிழாவுக்கு போயிருந்தோம்ல அப்போ எடுத்தது. சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு. இது சிக்கன், அது மட்டன் குழம்பு. அதுக்கப்புறம் சிக்கன் வந்துட்டு கிரேவி மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆட்டு ரத்த பொரியல், ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறம் நம்ம கடைசி என்ன வேணும், ஜீரணமாகறக்காண்டி ரசத்தை வச்சாச்சு. அதோட இன்றைக்கி ஒரு பொடி அப்படின்னு தான் சாப்பிட்ருந்தோம். நான், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு நம்ம திருவிழாவுக்கு சாயங்காலம் கிளம்பலாம். போய் கரகாட்டம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் கூட பார்க்கல, ஒரு 1/4 மணி நேரம் தான் பார்த்துருப்போம். தம்பி எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்தே பார்க்க முடியாது அப்படின்ட்டு, நின்றுட்டே பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு, சரி பார்த்தது வரைக்கும் போகிறோம். திருவிழா 1/4 மணி நேரம் எந்த ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லவே நினைக்காதீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, அக்கா ஊர் வந்து வத்தலகுண்டு. அங்கே தான் திருவிழாவுக்கு தான் போயிருந்தோம். திருவிழாக்கு அவ்வளோவா போனதே கிடையாது. முன்னாடி வயசு பிள்ளைகள் இருக்கிற போனப்போ, இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 வருஷமாக போகவே கிடையாது. இந்த வருஷமாக போனோம். உண்மையாலுமே திருவிழா அங்கே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு மற்ற ஊரை விட இந்த ஊர் கம்பேர் பண்ணுறப்போ உண்மையாலுமே திருவிழா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு நல்லா கரகாட்டம், அப்புறம் ஆடல் பாடல், நிறைய நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. முளைப்பாரி தூக்குறது. இன்னும் நம்ம வந்து பார்க்குறதுக்கு தான் டைம் கிடைக்காது. தம்பி வேறு வச்சுட்டு அழுதுட்டு இருந்தானா, அக்காவுக்கு 2 குழந்தைங்களாம் பார்க்க முடியாது. உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாகில் திருவிழா விளாக போடுறேன். பாய்.